ஓம் சாந்தி. 16-2-2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 2-2-2004 மதுபன். பூர்வீகமான ஆத்மா மற்றும் பூஜைக்குரிய ஆத்மா என்ற ஸ்வமானத்தில் இருந்து உலகத்தின் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பாலனை செய்யுங்கள். ஆசீர்வாதங்களை கொடுங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களை பெறுங்கள். இன்று நாலாபுறங்களிலும் உள்ள சிரேஷ்டமான குழந்தைகளை தந்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் மூதாதையராக பூர்வீகமானவராகவும் இருக்கின்றார் மற்றும் பூஜைக்குரியவராகவும் இருக்கின்றார். ஆகையால் நீங்கள் அனைவரும் இந்த கல்ப விருட்சத்தின் வேராகவும் அடிமரமாகவும் இருக்கிறீர்கள். அடிமரத்தின் தொடர்பானது தானாகவே முழு மரத்தினுடைய கிளைகளோடும் இலைகளோடும் இருக்கிறது. ஆக அனைவரும் தன்னை அப்பேற்பட்ட சிரேஷ்டமான ஆத்மாவாக முழு மரத்தின் பூர்வஜ் ஆத்மா நான், பூர்வீகமான ஆத்மா நான் என்று புரிந்திருக்கிறீர்களா? எவ்வாறு பிரம்மா பாபா கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் என்று அழைக்கப்படுகிறாரோ, அவருடைய துணையாகிய நீங்களும் மாஸ்டர் கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் ஆவீர்கள். பூர்வஜ் ஆத்மாக்களுக்கு எவ்வளவு ஸ்வமானம் உள்ளது? அந்த போதையில் இருக்கிறீர்களா? முழு உலகத்தின் ஆத்மாக்களில் எந்த ஒரு தர்மத்தின் ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, ஆனால் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அடிமரமாகிய நீங்கள் ஆதாரமூர்த்தியான பூர்வஜ், பூர்வீகமானவர் ஆவீர்கள். ஆகையால் பூர்வஜாக இருக்கும் காரணத்தினால் பூஜைக்குரியவராகவும் இருக்கிறீர்கள். பூர்வீகமான ஆத்மா உங்கள் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தானாகவே சகாஷ், அதாவது சக்தி கிடைத்து கொண்டே இருக்கிறது. மரத்தை பாருங்கள். அடிமரத்தின் மூலம், வேரின் மூலம் கடைசி இலைக்கும் கூட சகாஷ் கிடைத்து கொண்டே இருக்கிறது. பூர்வீகமான ஆத்மாவின் காரியம் என்ன? அனைவருக்கும் பாலனை செய்வதுதான் பூர்வீகமானவர், அதாவது மூதாதையரின் காரியமாகும். லௌகிகத்தில் கூட பாருங்கள், மூதாதையர்கள் மூலம்தான் சரீரம் சக்திசாலியாக ஆவதற்கான பாலனை, ஸ்தூலமான உணவின் மூலம், படிப்பு மூலம் சக்தியை நிறைப்பதற்கான பாலனை கிடைக்கிறது. மூதாதையர் ஆத்மாக்களாகிய நீங்கள் தந்தை மூலம் கிடைத்திருக்கும் சக்திகளால் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாலனை செய்ய வேண்டும். இன்றைய நேரத்தின் பிரகாரம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்திகள் மூலம் செய்யப்படும் பாலனைக்கான அவசியம் ஏற்பட்டுள்ளது. தற்சமயத்தில் ஆத்மாக்களிடம் அமைதியற்ற நிலை மற்றும் துக்கத்தின் அலை ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே மூதாதையரான பூர்வஜ் மற்றும் பூஜைக்குரிய ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தன்னுடைய வம்சாவளியினர் மீது கருணை வருகிறதா? எவ்வாறு எப்பொழுதாவது ஏதாவது விசேஷமான அமைதியற்ற வாயுமண்டலம் ஏற்படுகிறது என்றால், விசேஷமான ரூபத்தில் இராணுவம் அல்லது காவல்துறையினருக்கு அலர்ட், எச்சரிக்கை ஏற்பட்டு விடுகிறது. அதுபோல தற்சமயத்தின் சூழ்நிலையில் பூர்வஜ் ஆத்மாவாகிய நீங்களும் விசேஷமான சேவைக்காக தன்னை நிமித்தமானவர் என்று புரிந்திருக்கிறீர்களா? முழு உலகத்தின் ஆத்மாக்களுக்கும் நிமித்தமானவர் நீங்கள் என்ற நினைவு உள்ளதா? முழு உலகத்தின் ஆத்மாக்களுக்கு இன்று உங்களுடைய சகாஷ் அவசியமாக உள்ளது. இவ்வாறு தன்னை எல்லையற்ற உலகத்தின் மூதாதையர், பூர்வஜ் ஆத்மா நான் என்று அனுபவம் செய்கிறீர்களா? உலகத்தின் சேவை நினைவுக்கு வருகிறதா அல்லது தன்னுடைய சென்டர்களின் சேவை நினைவுக்கு வருகிறதா? இன்று பூர்வீகமான தேவ ஆத்மாக்களாகிய உங்களை மற்ற ஆத்மாக்கள் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவரவரின் வெவ்வேறு தேவிகள் மற்றும் தேவதைகளை வாருங்கள், மன்னித்து விடுங்கள், கிருபை காட்டுங்கள்
என்று அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பக்தர்களின் குரல் உங்களுக்கு கேட்கிறதா? கேட்கிறதா இல்லையா? எந்த தர்மத்தைச் சேர்ந்த ஆத்மாவாக இருந்தாலும் எப்பொழுது அவர்களை சந்திக்கிறீர்களோ அப்பொழுது தன்னை அனைத்து ஆத்மாக்களுடைய மூதாதையர் என்று புரிந்து கொண்டு சந்திக்கிறீர்களா? இவர்களும் மூதாதையர்களாகிய நம்முடைய கிளைகளே ஆவார்கள் என்ற அனுபவம் ஏற்படுகிறதா? இவர்களுக்கும் சகாஷ் கொடுக்கக்கூடிய மூதாதையர் நீங்கள். தங்களுடைய கல்ப விருட்சத்தின் சித்திரத்தை கண் முன்னால் கொண்டு வாருங்கள். உங்களுடைய இடம் அதில் எங்கு உள்ளது என்று தன்னை பாருங்கள். நீங்கள் வேர் பாகத்திலும் இருக்கிறீர்கள், அடிமரமாகவும் இருக்கிறீர்கள். கூடவே பரந்தாமத்திலும் பாருங்கள். பூர்வஜ் ஆத்மாக்களாகிய உங்களுடைய இடமானது சிவபாபாவிற்கு அருகில் உள்ளது. அறிவீர்கள் அல்லவா? இந்த ஆன்மீக போதையோடு எந்த ஒரு ஆத்மாவையும் சந்தித்தீர்கள் என்றால் ஒவ்வொரு தர்மத்தின் ஆத்மாவும் உங்களை இவர்கள் நம்முடையவர்கள், என்னுடையவர்கள் என்ற இந்த பார்வையிலே பார்ப்பார்கள். ஒருவேளை இந்த பூர்வஜ் என்ற போதையோடு, நினைவோடு, உள்ளுணர்வோடு மற்றும் பார்வையோடு சந்திக்கிறீர்கள் என்றால் அவர்களுக்கும் கூட இவர்கள் நம்முடையவர்கள் என்ற உணர்வு ஏற்படும். ஏனெனில் நீங்கள் அனைவருக்கும் மூதாதையர், பூர்வஜ் ஆவீர்கள், அனைவருக்கும் உரியவராவீர்கள். இத்தகைய நினைவோடு சேவை செய்வதன் மூலம் நம்முடைய பூர்வஜ் மற்றும் இஷ்ட தேவதைகளாகிய இவர்கள் மீண்டும் நமக்கு கிடைத்து விட்டார்கள் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் அனுபவம் செய்வார்கள். பிறகு பூஜைக்குரிய நிலையையும் பாருங்கள். எவ்வளவு பெரிய பூஜை நடக்கிறது! எந்த ஒரு தர்மாத்மா மகாத்மாவிற்கும் தேவி தேவதைகளாகிய உங்களுக்கு சமமாக விதிபூர்வமாக பூஜை நடைபெறுவதில்லை. பூஜைக்குரியவராக ஆகின்றனர். ஆனால் உங்களுக்கு நடைபெறுவது போல விதிபூர்வமாக பூஜை நடைபெறுவதில்லை. மகிமையையும் பாருங்கள். எந்த அளவு விதிபூர்வமாக கீர்த்தனையும் பாடுகிறார்கள், ஆரத்தி காட்டுகிறார்கள். அப்பேற்பட்ட பூஜைக்குரியவராகிய மூதாதையரான நீங்கள்தான் ஆகிறீர்கள். தன்னை இவ்வாறு புரிந்திருக்கிறீர்களா? இத்தகைய போதை உள்ளதா? நாம் பூர்வீகமான மூதாதைய ஆத்மாக்கள் ஆவோம். இந்த போதை உள்ளது, இந்த நினைவு உள்ளது என்று யார் புரிந்திருக்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். நல்லது. இப்பொழுது மற்றும் ஒரு கேள்வி என்ன வருகிறது? சதா உள்ளதா? அந்த போதை சதா இருக்கிறதா? பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் ஒவ்வொரு பிராப்தியிலும் அழிவற்ற நிலையில் இருப்பதை பார்க்க விரும்புகின்றார். அவ்வப்போது மட்டுமல்ல. ஏனெனில் குழந்தைகள் மிகவும் சாமர்த்தியமாக பதில் அளிக்கிறார்கள். இருக்கிறோம், நன்றாக இருக்கிறோம், பிறகு கொஞ்சம் அவ்வப்போது இருக்கிறோம் என்று மெதுவாக கூறுகிறார்கள். பாருங்கள், தந்தையும் அழிவற்றவர், ஆத்மாக்களாகிய நீங்களும் அழிவற்றவர்கள் அல்லவா? பிராப்திகளும் அழிவற்றவை, ஞானமும் அழிவற்றது எனும்போது தாரணை என்னவாக இருக்க வேண்டும்? அழிவற்றதாக இருக்க வேண்டுமா அல்லது அவ்வப்போது இருக்க வேண்டுமா? பாப்தாதா இப்போது அனைத்து குழந்தைகளையும் நேரத்திற்கேற்ப அந்த சூழ்நிலையின் பிரகாரம் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில் சதா பிஸியாக இருப்பதை பார்ப்பதற்கு விரும்புகின்றார். ஏனெனில் சேவையில் பிஸியாக இருப்பதன் காரணத்தினால் அநேக விதமான கலகங்களில் இருந்து நீங்கள் தப்பித்து விடுகிறீர்கள். ஆனால் எப்பொழுதெல்லாம் சேவை செய்கிறீர்களோ, திட்டம் தீட்டுகிறீர்களோ, அந்த திட்டத்தின் பிரகாரம் நடைமுறையில் செயல்படுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் வெற்றியும் அடைகிறீர்கள். ஆனால் பாப்தாதா ஒரு சமயத்தில் 3 சேவைகள் இணைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, மனதாலும் வார்த்தையாலும்
செயல்களாலும், அதாவது மற்றவர்களுடைய சம்பந்தத்திலும் தொடர்பிலும் வரும்போதும் சேவை நடக்க வேண்டும். சேவைக்கான நோக்கம் மற்றும் சேவையின் உணர்வு இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் வார்த்தைகளால் செய்யும் சேவையின் சதவிகிதம் அதிகமாக உள்ளது. மனதால் சேவை செய்வதும் உள்ளது. ஆனால் வார்த்தைகளின் சதவிகிதம் அதிகமாக உள்ளது. ஒரே நேரத்தில் 3 சேவைகளும் இணைந்து இருப்பதனால் சேவையில் வெற்றி மேலும் அதிகமாக கிடைக்கும். இந்த குழுவில் கூட வெவ்வேறு துறையினர் வந்திருக்கிறார்கள் மற்றும் சேவைக்கான திட்டங்களை நன்றாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை பாப்தாதா கேள்விப்பட்டார். நன்றாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் 3 சேவைகளையும் இணைந்து செய்வதனால் சேவையின் வேகம் மேலும் தீவிரமடையும். இப்பொழுது பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் சதா தடையற்ற நிர்விக்ன சொரூபத்தில் பார்க்க விரும்புகின்றார். ஏன்? நிமித்தமாக ஆகியிருக்கும் நீங்கள் எப்பொழுது நிர்விக்ன நிலையில் நிலைத்திருக்கிறீர்களோ அப்பொழுது உலகத்தின் ஆத்மாக்களை அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் நிர்விக்னமாக ஆக்க முடியும். இதற்காக விசேஷமாக 2 விஷயங்களுக்கு அடிக்கோடிடுங்கள். நீங்கள் செய்கிறீர்கள், ஆனால் இன்னும் அடிக்கோடிடுங்கள், அதாவது முக்கியத்துவம் கொடுங்கள். 1, ஒவ்வொரு ஆத்மாவையும் தன்னுடைய ஆன்மீக பார்வையோடு பாருங்கள். ஆத்மாவின் ஒரிஜினல் அசல் சமஸ்காரத்தின் சொரூபத்தில் பாருங்கள். எப்படிப்பட்ட சமஸ்காரம் கொண்ட ஆத்மாவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் நீங்கள் செய்யும் சுபமான பாவனை மற்றும் சுபமான விருப்பம் மாற்றத்திற்கான சிரேஷ்டமான பாவனையானது அவர்களுடைய சமஸ்காரத்தை கொஞ்சம் சமயத்திற்காக மாற்றம் செய்ய முடியும். ஆன்மீக உணர்வை வெளிக்கொண்டு வாருங்கள். எவ்வாறு ஆரம்பத்தில் பார்த்தீர்கள், குழுவில் இருக்கும் பொழுதும் ஆன்மீக பார்வை, ஆன்மீக விருத்தி, ஆத்மாவுடன் சந்தித்து கொண்டிருக்கிறது, பேசிக் கொண்டிருக்கிறது என்ற இந்த பார்வையினால் அஸ்திவாரம் எவ்வளவு உறுதியாகிவிட்டது. இப்பொழுது சேவையின் விஸ்தாரத்தில், சேவையினுடைய விஸ்தாரத்தின் சம்பந்தத்தில் ஆன்மீக உணர்வோடு நடப்பது, பேசுவது, மற்றவர்களுடைய தொடர்பில் வருவது, இவை உள்ளடங்கி இருக்கிறது. அழிந்து விடவில்லை, ஆனால் மர்ஜாகி உள்ளடங்கியுள்ளது. ஆன்மீக ஸ்வமானம் ஆத்மாவுக்கு சகஜமாக வெற்றி கிடைக்க செய்கிறது. ஏனெனில் நீங்கள் அனைவரும் யார் வந்து ஒன்று கூடியிருக்கிறீர்கள்? கல்பத்திற்கு முன்பு வந்த அதே தேவ ஆத்மாக்கள், பிராமண ஆத்மாக்கள் ஒன்று கூடி இருக்கிறீர்கள். பிராமண ஆத்மா என்ற ரூபத்தில் கூட அனைவரும் சிரேஷ்டமான ஆத்மாக்கள் ஆவீர்கள். தேவ ஆத்மாக்கள் என்ற கணக்கிலும் கூட சிரேஷ்டமான ஆத்மாக்கள் ஆவீர்கள். இதே சொரூபத்தில் இருந்து சம்பந்தம் மற்றும் தொடர்பில் பிறருடன் வாருங்கள். தேவ ஆத்மாவாகிய, பிராமண ஆத்மாவாகிய என்னுடைய சிரேஷ்டமான காரியம், சிரேஷ்டமான சேவை என்ன என்பதை ஒவ்வொரு சமயமும் சோதித்து பாருங்கள். ஆசீர்வாதங்களை கொடுப்பது மற்றும் ஆசீர்வாதங்களை பெறுவது. உங்களுடைய சிலைகள் என்ன சேவை செய்கின்றது? எப்படிப்பட்ட ஆத்மாவானாலும் ஆசீர்வாதங்களை பெறச் செல்கிறார்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். மேலும் யாராவது ஒருவேளை முயற்சியில் உழைப்பு உள்ளது என்று நினைக்கிறீர்கள் என்றால், முழு நாளும் பார்வை, உள்ளுணர்வு, சொல், பாவனை ஆகிய அனைத்தின் மூலமும் ஆசீர்வாதங்களை கொடுப்பதும் ஆசீர்வாதங்களை பெறுவதுமே அனைத்தையும் விட எளிமையான முயற்சி ஆகும். மகாதானி என்பது உங்களுடைய டைட்டிலும் வரதானமும் ஆகும். சேவை செய்யும் பொழுது, காரியத்தில் சம்பந்தம் தொடர்பில் வரும்பொழுது இந்த காரியத்தை மட்டும் செய்யுங்கள். ஆசீர்வாதங்களை கொடுங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களை பெறுங்கள். இது கடினமா அல்லது சுலபமா? இந்த அளவு ஆசீர்வாதங்களை ஸ்டாக் வைத்திருக்கிறீர்களா? எதிர்ப்பு வரும், ஏனெனில்
அப்போசிஷன், எதிர்ப்பு இருந்தால்தான் பொசிஷன், அதாவது பதவியில் உயர்நிலையை கொண்டு வந்து சேர்க்கும். பாருங்கள், அனைவரையும் விட அதிகமான எதிர்ப்பு பிரம்மா பாபாவிற்கு இருந்தது. ஆனால் நம்பர் 1 பொசிஷனை, நிலையை அடைந்தவர் யார்? பிரம்மா பாபா அடைந்தார் அல்லவா? அதனால் என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், ஆனால் நான் பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும். பிரம்மா பாபாவிற்கு முன்னால் வீணானவற்றை பேசுபவர்கள், வீணானவற்றை செய்பவர்கள் இல்லாமல் இருந்தார்களா என்ன? ஆனால் பிரம்மா பாபா ஆசீர்வாதங்கள் கொடுத்தார், ஆசீர்வாதங்களை பெற்றார். இது போலவே நீங்கள் கூட இவர் கல்பத்திற்கு முன்பு வந்த நம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர், பிராமண குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்ற இந்த உள்ளுணர்வை, பார்வையை கொண்டிருங்கள். நான் மாறி இவர்களையும் மாற்ற வேண்டும், இவர்கள் மாறினால் நான் மாறுவேன் என்பது இல்லை. நான் மாறி இவர்களை மாற்ற வேண்டும், இது என்னுடைய பொறுப்பாகும். அப்பொழுதுதான் ஆசீர்வாதம் வெளிப்படும் மற்றும் ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்பொழுது நேரம் மாற்றத்தை நோக்கி விரைவாக சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் நேரம் மாற்றம் அடைவதற்கு முன்னதாக உலகத்தை மாற்றக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்களாகிய நீங்கள் சுய மாற்றத்தின் மூலம் அனைவருடைய மாற்றத்திற்கு ஆதாரமூர்த்தியாக ஆகுங்கள். நீங்களும் உலகத்தின் ஆதாரமூர்த்தி மற்றும் உத்தாரமூர்த்தியாக, அதாவது உலகத்தை மீட்பவராகவும் காப்பாற்றுபவராகவும் ஆவீர்கள். நான் நிமித்தம் ஆக வேண்டும் என்று ஒவ்வொருவரும் லட்சியம் வையுங்கள். 3 விஷயங்களை மட்டும் தனக்குள் எண்ணத்தளவில் கூட கொண்டு வரக்கூடாது. 1 பர சிந்தனை, அதாவது பிறர் பற்றிய சிந்தனை. 2வது பரதர்ஷன், மற்றவர்களை பார்ப்பது. சுய தரிசனத்திற்கு பதிலாக பரதரிசனம் செய்யக்கூடாது. 3வது பரமத், அதாவது பிற தொடர்பு, தீய தொடர்பு. சிரேஷ்டமான தொடர்பை வைத்திடுங்கள், ஏனெனில் தீய தொடர்பு மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. ஏற்கனவே பாப்தாதா கூறியுள்ளார், 1 பர உபகாரி ஆகுங்கள். மேலும் இந்த 3 பரதர்ஷன், பரசிந்தன், பரமத் என்பதை துண்டித்து விடுங்கள். பரோபகாரி ஆகுங்கள். அப்பொழுதுதான் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், ஆசீர்வாதங்களை கொடுக்கவும் செய்வீர்கள். ஒருவர் என்ன வேண்டுமானாலும் கொடுக்கட்டும், ஆனால் நீங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுங்கள். இந்த அளவுக்கு தைரியம் உள்ளதா? நான் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்று குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் தைரியம் வைத்தீர்கள் என்றால், பாப்தாதா இந்த ஆண்டு உங்களுக்கு தைரியம் மற்றும் ஊக்கம் இருக்கும் காரணத்திற்காக அதிகப்படியான உதவி செய்வார்கள் என்று பாப்தாதா நாலா பக்கத்திலும் உள்ள அனைத்து சென்டர்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு கூறுகின்றார். அதிகப்படியான உதவி செய்வார்கள், ஆனால் ஆசீர்வாதங்கள் கொடுத்தீர்கள் என்றால் மட்டும்தான். கலப்படம் செய்யக்கூடாது. எண்ணத்தில் கூட வேறு எதுவும் வரக்கூடாது. இந்த அளவுக்கு தைரியம் உள்ளதா? அட்வான்ஸ் பார்ட்டியினர் பாப்தாதாவிடம் அடிக்கடி வந்து கேட்கிறார்கள், நீங்கள் எங்களுக்கு அட்வான்ஸ் பார்ட்டியின் நடிப்பை கொடுத்தீர்கள், அதை நடித்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடன் இருந்தவர்கள் ஏன் இன்னும் அட்வான்ஸ் நிலையை உருவாக்கவில்லை என்று அவர்கள் கேட்கிறார்கள். இப்பொழுது அதற்கு என்ன பதில் கொடுக்கட்டும்? அட்வான்ஸ் நிலை மற்றும் அட்வான்ஸ் பார்ட்டியினுடைய பாகம் எப்பொழுது இரண்டும் இணையுமோ அப்பொழுதுதான் சமாப்தி என்பது ஏற்படும். பாபா கேட்கிறார், அவர்கள் கேட்கிறார்கள், நான் என்ன பதில் சொல்லட்டும்? எத்தனை வருடத்தில் ஆவீர்கள்? அனைத்தையும் கொண்டாடிவிட்டீர்கள். வெள்ளி விழா, பொன் விழா, வைர விழா ஆகிய அனைத்தையும் கொண்டாடிவிட்டீர்கள். இப்பொழுது அட்வான்ஸ் நிலையின் விழாவை கொண்டாடுங்கள். நல்லது. பாப்தாதா 1 வருடத்திற்கான எக்ஸ்ட்ரா தேதி கொடுத்திருக்கின்றார். தைரியத்திற்கான எக்ஸ்ட்ரா உதவி கிடைக்கும். இதையோ செய்ய முடியும் தானே? செய்து காட்டுங்கள். அட்வான்ஸ் பார்ட்டியினர் இப்பொழுது 1 வருஷம் வரை இருக்கத்தான் வேண்டும் அல்லவா? ஏனெனில் செய்தே ஆக வேண்டும் என்று இப்பொழுது முதல் லட்சியம் வைத்தீர்கள் என்றால் நீண்ட காலத்திற்கானதாக ஆகிவிடும். ஏனெனில் நீண்ட காலம் என்பதன் கணக்கும் உள்ளதல்லவா?
ஒருவேளை இறுதியில் செய்வீர்கள் என்றால் நீண்ட காலம் என்பதன் கணக்கு சரியாக இருக்காது. ஆகையால் இப்பொழுது முதலே அட்டென்ஷன் ப்ளீஸ், கவனம் வையுங்கள். நல்லது. இப்பொழுது ஆன்மீக ட்ரில் நினைவிருக்கிறதா? ஒரு நொடியில் தன்னுடைய பூர்வீகமானவன், நான் மூதாதையன் ஆத்மா என்ற நிலைக்கு வந்து பரந்தாம நிவாசியான தந்தையுடன் இணைந்து லைட் ஹவுஸ் ஆகி உலகத்திற்கு லைட் கொடுக்க முடியுமா? நாலாபுறங்களில் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கக்கூடிய உள்நாட்டினர், வெளிநாட்டினர் ஒரு நொடியில் லைட் ஹவுஸ் ஆகி உலகத்தினுடைய நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒளி கொடுங்கள், சகாஷ் கொடுங்கள், சக்திகளை கொடுங்கள். நல்லது. நாலாபுறத்திலும் உள்ள உலகத்தின் பூர்வீகமான மற்றும் பூஜைக்குரிய ஆத்மாக்களுக்கு சதா வள்ளலாகி அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் கொடுக்கக்கூடிய மகாதானி ஆத்மாக்களுக்கு சதா உறுதித்தன்மையின் மூலம் சுய மாற்றத்தினால் அனைவரையும் மாற்றக்கூடிய உலகத்தை மாற்றம் செய்யும் ஆத்மாக்களுக்கு சதா லைட் ஹவுஸ் ஆகி அனைத்து ஆத்மாக்களுக்கும் லைட் கொடுக்கக்கூடிய நெருக்கமான ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் சகிதமான நமஸ்காரம். வரதானம். நம்பிக்கையின் துண்டிக்கப்படாத ரேகையின் மூலம் நம்பர் 1 பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வெற்றியின் திலகம் அணிந்தவர் ஆகுக. விளக்கம். யார் நிச்சய புத்தி உள்ள குழந்தைகளோ அவர்கள் ஒருபோதும் எப்படி மற்றும் அப்படி என்பதன் விஸ்தாரத்தில் செல்ல மாட்டார்கள். அவர்களுடைய நம்பிக்கையின் துண்டிக்கப்படாத ரேகை மற்ற ஆத்மாக்களுக்கும் தெளிவாக தென்படும். அவர்களுடைய நம்பிக்கையின் ரேகையினுடைய கோடு இடையிடையில் துண்டிக்கப்படாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ரேகையை உடையவர்கள் நெற்றியில் சதா வெற்றி திலகம் தெரியும். அவர்கள் பிறந்ததுமே சேவைக்கான பொறுப்பின் கிரீடத்தை அணிந்தவர்களாக இருப்பார்கள். சதா ஞான ரத்தினங்களுடன் விளையாடுபவர்களாக இருப்பார்கள். சதா நினைவு மற்றும் மகிழ்ச்சி என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே வாழ்க்கை வாழ்பவர்களாக இருப்பார்கள். இதுதான் நம்பர் 1 பாக்கியத்தின் ரேகை ஆகும். ஸ்லோகன். புத்தி என்ற கம்ப்யூட்டரில் முற்றுப்புள்ளியின் குறியீடு வருவதென்றால் மகிழ்ச்சியான உள்ளம் உடையவராக இருப்பதாகும். அவ்யக்த சமிக்கை. யாருக்கு அநேக பக்கத்தில் இருந்து புத்தியின் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்குமோ மற்றும் ஒருவருக்கு மட்டும் யார் பிரியமானவராக இருப்பாரோ அவரே ஏகாந்த பிரியராக இருப்பார். ஒருவருக்கு பிரியமானவராக இருக்கும் காரணத்தினால், அதாவது ஒரு தந்தைக்கு பிரியமானவராக இருக்கும் காரணத்தினால் ஒருவருடைய நினைவில் இருக்க முடிகிறது. அநேகம் பேருக்கு பிரியமானவராக ஆகும் காரணத்தினால் ஒருவருடைய நினைவில் இருக்க முடியாது. அநேக பக்கத்தில் இருந்து புத்தியோகம் துண்டிக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஒரு பக்கம், அதாவது ஒருவருடன் இணைந்திருக்க வேண்டும். ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை. இத்தகைய ஸ்திதியை யார் கொண்டிருப்பார்களோ அவர்களே ஏகாந்த பிரியராக ஆக முடியும். நல்லது. ஓம் சாந்தி.